ஹாய் நண்பா. ராகவா லாரன்ஸ் அண்ணனோட கொஞ்சம் கான்டாக்ட் நம்பர் கிடைச்சா நல்லாயிருக்கும். அப்படின்னு சொல்ல போனால் அவங்க அட்ரஸ் யாராவது நண்பர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னு கேட்டால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சினிமா திரைக்கதை ஒன்று எழுதியிருந்தேன். நம்ம இந்திய தேசத்துக்கு ஒரு நல்ல மாற்று கொடுக்கணுன்றத ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதியிருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, இதெல்லாம் லட்சத்தில் ஒருத்தவங்க தான் கிடைக்கும், போய் வேலைக்கு போகிற இதோட நமக்கு சோறு போட போகணும்னு எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அதை ஒன்றும் பெருசாக போட்டு எடுத்துக்கல. சரி நம்ம இதையும் பார்ப்போம் அதையும் பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்கு பாடு நான் வண்டி ஓட்ட போயிட்டுருந்தேன். அதுக்கு பிறகு எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க, எத்தனை நாள் தான் வண்டி ஓட்டுறது, இப்போ உள்ள சூழ்நிலைக்கு இன்றைக்கி எல்லாத்துலேயும் பொருளாதாரம் பற்றி எல்லாமே ரேட் அதிகமாக போய்ட்டுருக்கு, நம்மளும் சமுதாயத்தில் ஒரு ஆளாகணும்னு சொன்னாங்க. சரி என்ன பண்ணலான்னு கேட்டதுக்கு, ஏன் நீ தான் வண்டி ஓட்டுற, ஒரு வண்டி போட்டால் என்னன்னு சொன்னாங்க. அது மூலிமா கொஞ்சம் மாமனார் வீட்டில் 1,00,000 காசு கொடுத்தாங்க. அதை வச்சு ஃபைனான்ஸ் போட்டு ஜேசிபி ஒன்று போட்டு ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சமீபத்தில் வண்டி திண்டுக்கல் சைடில் எங்கள் நண்பர்கள் வண்டியோட ஒரு 5 வண்டி களவு போயிடுச்சு. அது விஷயமா அப்புறம் நாங்கள் போலீஸில் புகார் கொடுத்து அப்படி இப்படி அலைஞ்சி ஆராய்ஞ்சி ஒரு வருஷத்தில் வண்டியை கண்டுபிடிச்சி எனக்கும் டியூ முடிய போகிற நேரம் தான். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கிட்ட ஃபைனான்ஸ் நல்லா தான் போச்சு எனக்கு. அந்த ஒரு வருஷம் வண்டி காணுன்ற ஒரே காரணத்துக்காக நமக்கு எந்த விதமான நல்லதும் செய்யாமல் ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் வண்டி இந்த ஒரு வருஷத்துக்கு வட்டி மேலே வட்டியை போட்டு பயங்கர தொல்லை கொடுத்து நம்ம வட்டி போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு நம்ம வண்டியை கண்டுபிடிச்சி கொடுக்கும்போது வண்டியில் எல்லா பொருளையும் கடன் வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க. அப்புறம் திரும்ப ஊருக்காட்டுக்குள்ளே வச்சேன், கடனை வாங்கி வண்டியெல்லாம் ரெடி பண்ணி ஊருக்குள்ளே கொண்டு போன விஷயம் தெரிஞ்சு ஃபைனான்ஸ்காரங்க வண்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ என்னோடய பொருளாதாரம் அப்படி எதுவுமே கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்க ஒரு விஷயம், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கதை எழுதணும்ல, இந்த கதையாக உனக்கு சோறு போட போகுதுன்னு கேட்டாங்கல்ல, இன்னை நிலவரம் அந்த கதை தான் எனக்கு சோறு போட போகிறதில்ல, அந்த கதை தான் இன்றைக்கி எங்கள் குடும்பத்தையும் உயிர் காப்பாற்ற போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கி நடுத்தெருவில் எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் நிற்கிறோம். லாரன்ஸ் அண்ணன்ட்ட நான் பண உதவிலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா 10 லட்ச ரூபா நீங்கள் நினைக்கிறேன் இது இப்போ திமுக போய் 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு யாரோ ஒரு நல்ல மனுஷன் 10 லட்ச ரூபா பணம் தருவாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். அது அப்படி நினைக்கிறீங்க. நான் பணமெல்லாம் கேட்க மாட்டேன். கடவுள்கிட்ட கேட்கும்போது கூட என்ன சொல்லுவேன், என்னோடய வெற்றிக்கான முயற்சியும் அதை நீ ஒரு அருள் புரிஞ்சு என்னோடய முயற்சியை கொஞ்சம் வெற்றி பண்ணி கொடு, மேற்கொண்டு என்னோடய திறமையை என்னோடய திறமையில நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இப்போது ராகவா லாரன்ஸ் அண்ணன் நான் கடவுளாக மதித்து இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், அண்ணனா நான் எப்படியாவது காண்டாக்ட் பண்ணணும். அதுக்கு நான் காண்டாக்ட் நம்பர் இருந்தாலோ இல்லை அவங்க அட்ரஸ் இருந்தாலோ கொடுங்க. அந்த கடவுள்கிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு உதவி, இந்த படத்தோட ஸ்கிரிப்டை நான் டைரக்ஷன் பண்ணுறேன்னா கதை நல்லா இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை எப்படி நான் கேட்டு நடந்துப்பேன் சொல்லி அண்ணன்ட்டு ஒரு சின்ன ஒரு முறையீடு கொடுக்கலான்னு தான் இருக்கேன். அதுக்கு நண்பர்கள் நீங்கள் தான் கொஞ்சம் உதவணும். அண்ணனோட அட்ரஸை தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.